பைத்தான் இன்டர்வியூ ட்ரிக் சீரீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, அதுவும் சிங்கிள் லைனில் ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டு எழுதுறது. ஸோ இப்போ ஹலோன்னு இருக்க வேர்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா, கடைசியில் என்ன வேர்டு இருக்குது? அப்புறம் எல், அப்புறம் ஹச். ஸோ அந்த ஆர்டரில், ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுறது. ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்லைசிங் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸ்லைசிங்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் எனக்கு பர்டிகுலர் இதை மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரிங்கோட நேமு, என்ன நேம் அதை வச்சு இது பண்ணியிருக்கோமோ அதோட நேம் வச்சு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா எந்த இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங் இண்டெக்ஸ், அப்புறம் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இந்த 2 வேல்யூ கொடுத்தும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அது டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கும். ஸோ ஸ்டெப்பு 1ன்ற போது அது வந்து என்ன செய்யணும்னா, ஃபார்வர்டில் அக்சஸ் பண்ணும், ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ஸ்டெப்பில் வந்து நீங்கள் -1 கொடுத்தீங்க அப்படின்னா அதோட இது வந்து எப்படி ஆகும்னா, அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து எண்டிங் இண்டெக்ஸாக மாறிடும். எண்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, எண்டு வந்து என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆகிடும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது ஸ்லைசிங் யூஸ் பண்ணி இப்போ அதேமாரி ஸ்ட்ரிங்கோட நேமு, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்க சொல்கிறேன். அதேமாரி எண்டிங்கோட இதுவும் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதனால் ரெண்டுமே நான் கொடுக்கல. ஸ்டெப் வந்து பேக்வேர்டில் போகணும் அப்படின்றதுனால -1 கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஸ்டெப் வந்து டிஃபால்ட்டாக 1 இருக்கும், அது வந்து ஃபார்வர்டில் போகும். ஸோ இந்த ஆர்டரில் போகும். ஸோ எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் -1 கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது அது டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா எண்டிங் இண்டெக்ஸாக எடுத்துக்கும். ஸோ எண்டிங்கில் என்ன இருக்குது? இந்த ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதில் முடியும் அப்படின்னா, இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இங்கே கொடுக்கணும், இங்கே எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கணும். எங்கே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுல நான் எம்டி கொடுத்துருக்கேன். ஸோ அது டிஃபால்ட்டாக கடைசி வரைக்கும் போகும். ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ரிவர்ஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிண்ட்ரோம்னா என்னென்னா, ஒரு வேர்ட் கொடுத்தாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணாலும் அதே வேர்ட், சேம் வேர்ட் வர்றது தான் பாலிண்ட்ரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த மேடம்ன்ற இருக்க வேர்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் என்ன வரும்? மேடம் தான் வரும். ஸோ அது ஒரு வேர்டு வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது, சிங்கிள் லைன்.